Hello guys, welcome to my channel. இது உங்கள் N7 tutorials. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஹால்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வேறு எந்த டுட்டோரியல் பற்றியும் பார்க்க போகிறதில்ல. ஸோ இது ஒரு வித்தியாசமான டாபிக் நீங்கள் எடுத்துக்கணும். சீனா அவங்க ஆப்பு நம்மளுடைய சீக்ரெட்டெல்லாம் அவங்க சர்வருக்கு ஆட்டையை போட்டுறானுங்க. ஆட்டையை போட்டு அங்கே அனுப்பிச்சிடறாங்க. ஸோ அதனால நம்மளுடைய கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்குதுன்னா சீனாவோட 59 ஆப்பை தடை செஞ்சுருக்கு. ஸோ இதனால் சீனாவுக்கு ஏதாவது அடிப்படுமா கேட்டால் கண்டிப்பாக அடிப்படும். ஏன்னா சில பேர் நான் சீனாவோட பொருள் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி உடைக்கிறாங்க, சீனாவோட ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதையும் உடைக்கிறாங்க. ஸோ அதனால ஒன்றும் ஆக போகுது. ஏன்னா அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம். ஸோ வாங்கினதை உடைச்சா நம்மளுக்கு தான் நஷ்டம், தவிர சீனாவுக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க விற்றுட்டாங்க நம்மக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஆப்பில் தான் நம்ம முக்கியமாக குறி வைக்கணும். ஸோ ஏன்னா சீனாவோட ஆப்பு நம்ம நாட்டில் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம ஆப்பை டெலிட் பண்ண ஸோ அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படும். ஸோ அதனால் இந்த முடிவு எடுத்துக்கலாம் சொல்லலாம். ஸோ நம்மளுடைய சீக்ரெட் வெளிப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த முடிவு எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சீனா ஆப் டெலிட் பண்ணிட்டோம். ஸோ அது நம்ம ஃபோனில் எல்லோரும் யூஸ் பண்ணுற சீனா ஆப்பு பற்றி ஒரு 10 ஆப்பு. ஸோ அந்த 10 ஆப்பு சீனா ஆப்புக்கு ஈக்குவலாக உள்ள இந்தியன் ஆப்பு, அப்படி இல்லைன்னா வேறு லெவலில் இருக்கிற ஆப். ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோ இல்லை, எல்லா வீடியோவிலும் நம்ம போகிற லிங்க்கெலாம் எப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் 5 செகண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ 5 செகண்ட் அந்த பேஜில் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இனிமேல் போகிற லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் சொன்னேன். ஸ்கிப் திஸ் ஆட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வேறு ஏதோ ஒரு ஆடு வரும். ஸோ அந்த ஆடு எதுவாக இருக்கட்டும். ஸோ பேக் பட்டன் ஒரே ஒரு டைம் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நம்ம போகிற வீடியோலாம் இந்த மாதிரி தான் லிங்க்கில் இருக்கும். ஸோ லிங்க் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் வரும். ஸோ யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏன்னா இதை சீக்ரெட்னு போடுறதுனால தான். ஸோ ஓகே, ஒன் டைம் பேக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய நம்ம வீடியோ போட்டுனா வீடியோ வந்துடும். ஸோ ஆப் லிங்க் கொடுத்துருந்தோன்னா ஆப் வந்துடும். ஸோ ஒன் டைம் பேக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இது ஒரு நல்ல வீடியோ வருது. ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் 10வது இருக்கிற ஆப் பார்த்தீங்கன்னா ஷேரிட் அண்ட் சென்டர். ஸோ ஷேரிட் ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் டிஃபால்ட்டாகவே நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஷேரிட் ஆப் இப்போ போயிடுச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு இந்தியன் ஆப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ ஜியோ ஷிஃப்ட், அதுதான் அந்த ஆப்பு. ஸோ ஜியோ ஷிஃப்ட் ஜியோ கம்பெனி இது. ஸோ அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ ஷிஃப்ட் ஒரு இந்தியன் ஆப்பு. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஷேரிட்டை விட ஃபைல் ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜியோ ஷிஃப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஜூம். ஸோ இந்த ஜூமில் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் ஸோ எல்லோரும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ஜூமில் பிரச்சனை இருக்குது. ஸோ ஆனாலும் எல்லோரும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன்னு தெரியல. ஸோ அது இப்போ போனனால ஜியோ மீட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது நம்ம இந்தியன் ஆப்பு. ஸோ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்கைப் இருக்குது. ஸோ ஜியோ மீட் இருக்குது. ஸோ ஜியோ மீட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது நம்ம இந்தியன் ஆப் தான். ஸோ அப்புறம் பார்த்தோன்னா ஸ்கைப் பார்த்தோன்னா குளோபல் லெவலில் ஒரு ஆப்பு. ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்புறம் பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், அதுவும் குளோபல் லெவலில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிஸ்கோ வெல்ஸ் மீட். ஸோ அதுவும் குளோபல் லெவலில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ஆப்போட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து 8வது இருக்கிற ஆப் பார்த்தீங்கன்னா ஹலோ ஷேர் ஷேர் காப்பி. ஸோ அது என்னதான் ஷேர் ஷேர் காப்பி இருந்தாலும் ஸோ அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த ஹலோ போனனால ஸோ அந்த ஹலோக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு இந்தியன் ஆப்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஷேர் தான். ஏன்னா ஷேர் ஷேரை பார்த்து தான் காப்பி வச்சாங்க ஹலோ. ஓகே, அடுத்து நம்ம ப்ரௌசரில் பார்த்தோன்னா யூசி ப்ரௌசர். ஸோ இந்த யூசி ப்ரௌசர் அந்த ஜூம்ஸ் அந்த மாதிரி ஆப்லாம் ஸோ என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஸோ எல்லோரும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்டா யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் கேட்டால் ஸோ அதான் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றாங்க. ஸோ அது யூஸ் பண்ணாதீங்க, அதில் நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ அது யாருக்குமே தெரிய மாட்டுது. ஸோ அது இப்போ போனனால ஜியோ ப்ரௌசர்னு ஒரு இந்தியன் ஆப் இருக்குது. ஸோ அந்த இந்தியன் ஆப் விடுங்க. குளோபல் லெவலில் நம்ம ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்கிற கூகுளோட க்ரோம் ப்ரௌசர். ஸோ அதையும் யூஸ் பண்ணுங்கள், அது நம்பி யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் அது கூகுள் ப்ராடக்ட். ஓகே, அப்புறம் 6வதாக பார்க்க போகிற ஷாப்பிங்கில் பார்த்தோன்னா அலி எக்ஸ்பிரஸ் கிளப்ஃபர்க்கு. ஸோ இது ரெண்டுமே சைனீஸ் ஆப். ஸோ இது ரெண்டுத்துக்கு ஈக்குவலான இந்தியன் ஆப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஆனால் குளோபல் லெவலில் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் நம்ம
நம்மளும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவே ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா பெண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பு. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா யூகேம் அண்ட் பியூட்டி ப்ளஸ். ஸோ இது ரெண்டுமே பெண்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஏன்னா அவங்க மூஞ்சில் பவுடர் போட்டு பொட்டு வச்சுப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. அவங்க இதுமாதிரி பவுடர் அடிச்சு பொட்டு வைக்கணுன்னா இதுக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு இந்தியன் ஆப் பார்த்தீங்கன்னா இந்தியன் செல்ஃபி கேமரா. ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலை செய்வாங்களே, ஸோ அவங்களுக்கான ஒரு ஆப் பார்த்தோன்னா கேம் ஸ்கேனர். ஸோ கேம் ஸ்கேனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை அப்படியே ஒரு டாக்குமெண்ட்டாக ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ அதுதான் கேம் ஸ்கேனர். ஸோ அதுக்கு ஈக்குவலாக உள்ள இந்தியன் ஆப்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ குளோபல் லெவலில் இருக்குது அடோப் ஸ்கேனர், மைக்ரோசாஃப்ட் லென்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரு பெரிய கம்பெனியோடது. ஸோ இது நம்மளது இல்லை. ஸோ யூஎஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களது. ஸோ கன்ஃபார்ம் இதெல்லாம் சைனா அது இல்லை. ஸோ அடோப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி. ஸோ நம்பி யூஸ் பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட்டும் ஒரு கம்பெனி இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆஃபீஸ் சம்மந்தமானது தான், WPS ஆஃபீஸ். ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சில டெக்ஸ்ட்லாம் ரீட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஈக்குவலாக ஒரு இந்தியன் ஆப்னு இல்லை. ஸோ குளோபல் லெவலில் இருக்குது. ஸோ அது நம்ம ஃபோன்லேயே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ MS ஆஃபீஸ், MS வேர்ட், அப்புறம் MS எக்ஸல். ஸோ இது மூணுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் பார்த்தா விவோ வீடியோ எடிட்டர், விவோ ஃபோட்டோ எடிட்டர், இது ரெண்டுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு ஈக்குவலான இந்தியன் ஆப் இல்லை. ஸோ குளோபல் லெவலில் வீடியோ எடிட்டர் பார்த்தீங்கன்னா கெயின் மாஸ்டர் இருக்குது. ஸோ கெயின் மாஸ்டரில் எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ், எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கெயின் மாஸ்டர் த பெஸ்ட்டு வீடியோ எடிட்டர் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்தா பிக்சார்ட் அண்ட் ஸ்னாப்ஸ்பெண்ட். ஸோ இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ பிக்சார்ட் நல்லாயிருக்கும் இது விட. ஸோ பிக்சார்ட் பார்த்தோன்னா பெஸ்ட்டு ஃபோட்டோ எடிட்டர் சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே நான் ரெண்டுத்துக்கும் நான் 5 ஸ்டார் கொடுப்பேன். ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு ஆப்பு. ஸோ அது என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம ஃபோனில் இப்போ இருக்கிறவங்க ஃபோனில் அது இல்லாத ஃபோன் இல்லை. ஸோ அது என்ன ஆப்னு கேட்குறீங்களா? டிக்டாக். ஸோ இந்த டிக்டாக் லான்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா சரியான நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அது இப்போ பேன் பண்ணது நல்லது தான். ஸோ இது அவங்க முன்னாடியே பேன் பண்ணிருக்கணும். ஸோ கொஞ்சம் லேட்டாக இருக்குது. ஸோ டிக்டாக் மாதிரி ஆப் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ டிக்டாக் அப்படி யூஸ் பண்ணியே தீரணும்னா இதுக்கு இந்தியன் ஆப்பு பார்த்தீங்கன்னா ரொபோசோன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்பு அப்படியே டிக்டாக்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சைனீஸ் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ முக்கியமாக நான் இது சொல்லி ஆகணுன்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா இதில் சைனீஸ் கேமு. ஸோ சைனீஸ் கேம்னு பார்த்தோன்னா பப்ஜி சைனீஸ் கேமானு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பப்ஜி சைனீஸ் கேம் இல்லை. அது வந்து சவுத் கொரியாவில் ஒரு ப்ளூ ஹோல் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் பிசியில் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ சைனாவில் கொண்டு வரணுன்ட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. ஸோ சைனாவில் வேறு எந்த கம்பெனியும் இல்லை வேறு எந்த நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ சைனாலேருந்து வேணால் வேறு நாட்டுக்கு போகும்போதால் வேறு நாட்டிலேருந்து சைனாவுக்கு வர்றது. ஸோ சைனாவில் க்ரியேட் பண்ணுற ஆப் மட்டும் சைனாவில் இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, சைனாவில் டென்சன்ற கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு அவங்க சொல்லிட்டு ஸோ டென்சன்ற கம்பெனி தான் மொபைலில் பப்ஜியை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப்னால ஸோ பப்ஜியோட இன்கம் பாதி சைனாவுக்கும் பாதி சவுத் கொரியாவுக்கும். ஸோ ஆனாலும் அதுக்கு போகிறனால அது சைனீஸ் கேம் தான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலன்னா பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். ஸோ அது எதுவுமே கட்டாயம் இல்லை. ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன், இந்த பப்ஜிக்கு ஈக்குவலாக உள்ள இந்தியன் ஆப் எதுவுமே இல்லை. ஸோ வேர்ல்டு லெவலில் ஒரு ஆப் இருக்குது, ஃபார்ட்நைட்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கிராஃபிக்ஸில் இருக்குது. ஸோ அது கிராஃபிக்ஸ் மட்டும் வேறு லெவலில், அதோட சைஸே வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அவ்வளோவா எந்த ஃபோனுமே சப்போர்ட்டே ஆக மாட்டேது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆண்ட்ராய்டில் ஃபோன் இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணலாம். ஸோ என் ஃபோனில் நான் பார்த்தேன். ஸோ அது சப்போர்ட் பண்ணல. ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் ஆகுது. இப்போ பார்த்த ஆப்ஸ் அண்ட் லிங்க்ஸ், அப்புறம் இந்த கேமோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சிக்கோங்க.